கடந்த சில தினங்களில் நிலவிய கடும் மழையுடன் கூடிய வானிலையினால் வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த எமது மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டு தற்போது சவாலை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் சிரச சக்தி நிவாரண யாத்திரையை ஆரம்பிப்பதற்கு கேபிட்டல் மகாராஜா குழுமம் இன்று பிற்பகல் நடவடிக்கை எடுத்தது. இதற்கமைய இன்று நண்பகலில் இருந்து சிரச சக்தி நிவாரண யாத்திரைக்காக பொருட்களை சேகரிப்பதற்காக 5 மத்திய நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸ் சிரச சக்தி தலைமையகம், பம்பலப்பிட்டி பழைய கதிரேசன் வஜ்ரா பிள்ளையார் கோவில், தெஹவலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு கோவில், கொழும்பு 13 புதுச்செட்டு தெரு சாய் நிலையம், கொழும்பு 12 ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஆகிய இடங்களிலேயே இந்த மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. நாளை மாலை 6 மணி வரை சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான உலருணவுப் பொருட்களை நீங்களும் கையளிக்க முடியும். அரிசி, பருப்பு, சீனி, கோதுமை மா, நூடுல்ஸ், தேயிலை மற்றும் சோயா மீட் ஆகியவற்றை நீங்களும் கையளிக்க முடியும். சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து மக்களாக சிரச சக்தி நிவாரண யாத்திரை மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களினால் இயன்றளவு பொருட்களை எங்களிடம் கையளித்தனர். இப்பொழுது நாங்கள் கொழும்பு பம்பலப்பீட்டையில் அமைந்திருக்கின்ற வஜ்ர பிள்ளையார் ஆலய முன்றலில் தான் காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். எனவே இங்கு பொருட்களை சேகரிக்கும் இந்த நிலையம் இன்றைக்கு முழுவதுமாக மிக சிறப்பாக, அதே நேரத்தில் நிறைய பேர் தங்களுடைய பொருட்களை கொண்டு சேர்க்கும் முகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்ப்போம் என்ற நம்பிக்கையில், அதே போன்று நாளைய தினமும் இந்த பொருட்களை சேகரிக்கும் நிலையம் இங்கு கொண்டு பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொழும்பு தெஹிவலை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு நீங்கள் நேரடியாக பொருட்களை கொண்டு வந்து எந்த நேரமும் கையளிக்கலாம், 24 மணி நேரமும் கையளிக்கலாம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறோம். நாளை மாலை 6 மணி வரை மாத்திரமே பொருட்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அதற்கிடையில் உங்களாலான உதவிகளை செய்து கொள்வதற்கு எங்களோடு வந்து இணைந்து கொள். தற்போது கொழும்பு கொட்டாஞ்சேனை புதுச்செட்டி தெரு சாய்நிலை வளாகத்திலிருந்து உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். கொழும்பு புதுச்செட்டி தெரு சாய்நிலை வளாகத்திலே உங்களுடைய உதவிக்கரங்களை அல்லது நீங்கள் சேகரிக்கின்ற உலர் உணவுப் பொருட்களை கையளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கையளிக்கின்ற பொருட்கள் யாவற்றையும் ஒன்று திரட்டி சகல பொருட்களையும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கூடிய விரைவில் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சக்தி சிரச தலைமையக வளாகத்தில் நான் இருக்கின்றேன். இந்த இடத்தில் கூட நீங்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான உலருணவு பொருட்களை கையளிக்க முடியும். நாளை மாலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிவாரண யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்மோடு கைகோர்த்தார்கள். இம்முறையும் கூட நீங்கள் வழங்குகின்ற எல்லா நிவாரணப் பொருட்களையும் நாளை மறுதினம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களிடம் கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஏற்கனவே அறிவித்துள்ள அந்த உலருணவு பொருட்களை நீங்கள் கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள இந்த தலைமையக வளாகத்திற்கு கொண்டு வந்து கையளிக்க முடியும். ஆகவே உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் நமது நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது சகோதர மக்களுக்காக ஒத்துழைப்பு வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரையோடு கைகோருங்கள். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள சக்தி சிரச தலைமையக வளாகத்தில் இருந்து. 0777 6040 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு சக்தி சிரச நிவாரண யாத்திரை தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும்.